ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளட் பாத். ஸோ கிளியராக டைரக்ஷன் தெரியுது. மார்க்கெட் கிளியராக செல்லிங் கண்ட்ரோலில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம கண்டினியூவாக வந்து இதை பற்றி வந்து சொல்லிகிட்ருக்கோம். நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கிளியராக ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கி வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பாலாஜி உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நான் உங்களின் வீடியோக்களை தினமும் பார்த்து 4-5 ஆண்டுகளாக ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கொண்டேன். ஏகலைவன் மாதிரி நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி எல்லாமே 2020 வரும் லாங் டேர்ம் சப்போர்ட்டுக்கும் கீழ் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் இதுவரை அதை பற்றி சொல்லாமல் தவிர்த்து வருகிறீர்கள். மந்த்லி க்ளோசிங்க்கு பின் தான் சொல்வேன் என்றால் அது சரியாக இருக்காது. பிகாஸ் a lot of damage would have been happened by then. அதாவது லாங் டேர்ம் கரெக்ஷன் எல்லாமே இந்த கோவிட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான ட்ரெண்ட் இருந்தது மார்க்கெட்டுக்கு. இப்போ அதெல்லாம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி பேச மாட்டேறீங்க, ஏன் சொல்ல மாட்டேறீங்க? மக்களுக்கு ஒரு பேனிக் ஆகும் அப்படின்னு மந்த்லி க்ளோசிங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னன்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். அதாவது இது வந்து நிஃப்டியோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மந்த்லி சார்ட்டில். ஓகேவா? இது ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் கேண்டில். இதில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2020 வர ட்ரெண்ட் லைன், அந்த அப் ட்ரெண்ட் வந்து அதுக்கு கீழே வந்து இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் 2020 கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஆக போது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணவே கிடையாது. இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இந்த மார்ச் மந்த் கேண்டில் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனால் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து, அதாவது இந்த 2020 இந்த அப் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுமா, இது பிரேக் அவுட் ஆகல அப்படின்னு இதை பற்றி சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டேங்குன்னு தான் அவரோட வந்து கன்சர்னாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலே ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கரெக்ஷன்றது வந்து ஒரு ரேஞ்சு, ஒரு செட் ஆஃப் ஒரு சப்போர்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் அடுத்த லெவல். ஸோ லெவலாக தான் இறங்குமே ஒழிய கண்டினியூவாக வி ஷேப்பில் ஃபால் ஆகாது. ஓகே. ஸோ ஆஸ் பர் த ஃபிபனாக்கி வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் சப்போர்ட்டில் முக்கியமான சப்போர்ட் வந்து இந்த 21,800. நான் இது வந்து டே சார்ட்லேயே சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டுக்கு முக்கியமான சப்போர்ட் வந்து 21,800. இப்போ அதான் வந்துட்டுருக்கு. இப்போ வரா மாதிரி ஒரு 2-3 நாள் 500 பாயிண்ட் அடித்தாங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் 21,800, 22,000. மார்க்கெட் 22,800 21,800 கிராஸ் ஆனால் தான் லாங் டேர்ம் கரெக்ஷனுக்கு வந்து போகும். ஓகேவா? அதாவது லாங் டேர்ம் கரெக்ஷன்னா ஒரு 35% இந்த மாதிரி. இது வரைக்கும் மார்க்கெட் வந்து 11% இறங்கியிருக்கு. 21,800 வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட 18% வந்து கரெக்ஷன் ஃபால் ஆகும். இது வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். லாங் டேர்ம் கரெக்ஷன்றது வந்து 20%க்கு மேலே நிஃப்டி இறங்கினா தான் லாங் டேர்ம் கரெக்ஷன். அது வந்து 21,800 கீழே வந்தால் தான் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணணும். இப்போதைக்கு அந்த இடத்துக்கு வந்து இன்னும் வரல. அதனால தான் இதை பற்றி நான் பெருசாக பேசலை. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனில் வந்து இருக்குது. ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளியராக வந்து ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு 22,800 மண்டே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடச்சுன்னா அதுக்கப்புறம் 21,800 தான். ஓகே. ஸோ இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேரிஷ் கேண்டில் வச்சுருக்காங்க. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் 7:45. டவ் ஜோன்ஸ் ஒரு ஸ்லோவாக அப்படியே ரிக்கவரி மோடில் தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி அதுவும் லைட்டாக ரிக்கவரி மோடில் தான் இருக்குது. பட் என்ன தான் ரிக்கவரி ஆனாலும் நேற்று ரிக்கவரி எதாவது முடிஞ்சது. அகெயின் மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன் தான். மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக லாங் டேர்ம் சப்போர்ட்டை உடைச்சிருக்கு டே சார்ட்டில். வீக்லி க்ளோசிங்கும் பேரேஜில் வர்றதுனால இந்த செல்லிங் சென்டிமெண்ட் வந்து கண்டினியூவாக மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து இதில் பெட் கட்ட வேண்டாம். ஸ்லோவாக ப்ரீத் பண்ணி செல் ஆன் ரைஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். 22,800 எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும்னா ஒன்று இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரிவர்சல் ஆகும், இல்லைனா அடுத்தது இந்த இடத்துல, இந்த 2 இடத்துல எங்கேயாவது மார்க்கெட் கரெக்ஷன் இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. அப்போ மைனர் டேர்ம் கரெக்ஷன்னா என்ன பாலாஜி? அது முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து முடிஞ்சிருச்சு. 24,300 வரைக்கும் அது மைனர் டேர்ம் கரெக்ஷன். அந்த ஜோனை எப்போ அதை உடைச்சதோ அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து 21,800 வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் தான் லாங் டேர்ம் கரெக்ஷன். சரி, இது என்ன ஆகுது? அவ்வளோதான். ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுன்றது சும்மா ஒரு வார்த்தை கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே டவுனாக அது வந்து ஒரு லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்த லெவல் தான். அதை உடச்சுன்னா அடுத்த லெவல் அப்படி போகும். இப்போதைக்கு வந்து பாசிபிலிட்டி ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இருக்கனால இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கட் பண்ணுறங்க.
இல்லை லாஸ்ட்டில் தான் இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணுறதுக்கான டைம் வந்து இது கிடையாது. மார்க்கெட் வந்து அந்த டவுன் ட்ரெண்ட் ஃப்ளோயிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் விழும். மேபி குளோபல் மார்க்கெட் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இன்னொரு விஷயம், நான் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். எல்லாருக்குமே தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் மார்ச் மந்த் பேட்ச் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஷார்ட் லிஸ்ட் இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு மார்னிங் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுறோம். ஸோ டெக்னிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஒரு முக்கியமான சப்போர்ட்டை உடைக்கும் போது எவ்வளோ ஃபியூரியஸாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது, அது விக்ஸு கூட எப்படி கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாமே தான் வந்து ரிசர்ச். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும், அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட். அது வந்து விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, ரைட். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூரியஸான செல்லிங். கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி வந்து அந்த ப்ரீவியஸ் லோ வந்து எடுத்துடுச்சு. நான் 2 லெவல் கொடுத்துருந்தேன். இப்போது அந்த 53,600 அப்படின்ற இடத்த வந்து மார்க்கெட்டை வந்து கிட்டத்தட்ட 690 to 650 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஸோ இதான் அதோட சப்போர்ட். 600 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மண்டே. இந்த இடத்த உடச்சுன்னா நிஃப்டி அடுத்த லெவலுக்கு ஃபாலோ ஆகும். உங்களுக்கு தெரிய நம்புகிறேன். ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு இதை உடச்சதுன்னா பேங்க் நிஃப்டி ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு திரும்பும். நிஃப்டி ஆல்ரெடி ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி மைனர் டேர்ம் கரெக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அது வந்து 53,600 உடச்சா ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து 12% விழுந்திருக்கு. ஓகே, ஃபர்தராக ஃபாலோ ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து டெவலப் ஆகும் டுவர்ட்ஸ் வந்து 48,000 அப்படின்ற லெவல். ஸோ கரெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் நான் இப்போ ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. கோவிட் டைமில் மார்க்கெட் எப்படி விழுந்ததோ அதே சினாரியில் தான் இப்போ விழுந்துட்டுருக்கு. விக்ஸ் வந்து இன்னும் வந்து இறங்கவே இல்லை. அதே சிச்சுவேஷனில் தான் வந்து இப்போ இருக்குது. 20க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த செல்லிங் ஃபேஸ் ரொம்ப ஃபியூரியஸாக தான் இருக்கும். 15க்கு கீழே விக்ஸ் வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பாது. ஸோ இன்னும் அந்த விக்ஸ் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகே, அதனால் வந்து மேலே போக போக இன்னும் ஃபியூரியஸாக 500, 600, 700 பாயிண்ட் இறங்க தான் செய்யும். ஸோ அதனால் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு டெம்ப்ரவரி தான். லாங் டேர்மில் மார்க்கெட் எப்போவுமே அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். டவுன் ட்ரெண்ட்றது ஒரு டெம்ப்ரவரி இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இறங்கும், சம்டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குற டவுன் ட்ரெண்ட் வந்து சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடும். இப்போ நடக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் டிப்பில் கிடைக்கும். கொஞ்ச நாளில் நான் சொல்கிறேன். மேபி இந்த மாதிரி ஃபியூரியஸாக ஃபாலோ ஆகும்போது ஒரு மாதம் 2 மாதத்துலேயே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த இந்த இயரோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ ப்ராஃபிட் இருந்தால் கட் பண்ணுறேங்க. லாஸில் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணுற பாயிண்ட் வந்து நான் வரும்போது சொல்கிறேன். இல்லை புதுசாக வாங்கணும்னு நினச்சாலும் திஸ் இஸ் நாட் எ ரைட் டைம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ ஃபர்தர் திங்ஸ் வந்து நான் அப்புறமா சண்டே வீடியோவில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டைமில் மார்க்கெட் செல் ஆகும்போது உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிகினர்ஸுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள், என்ன தனிப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் வந்து குரூப் கமெண்டில் போடுங்க. இல்லை வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், உங்களோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன். அப்ஸ்டாக்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய கைடன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாட் எவர் த திங்ஸ். ஓகே, ஸோ விருப்ப போகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.